வாங்க குட்டீஸ்! இங்க நம்ம டூடு டிவில ஒரு ரொம்ப அழகான கதைய பார்க்க போறோம். இது சூப்பர் இன்ட்ரெஸ்டிங். நீங்க கேட்ட உடனே ரொம்ப பிடிக்கும். இது ஒரு பயனுள்ள கதையும் கூட. சரி, தயாராச்சா? நம்ம கதைக்குள்ள போவோம். ஒரு அமைதியான கிராமம். சுற்றிலும் பசுமை, ஆறுகள், மலைகள். அங்கேதான் இருந்தது சிறிய சிட்டுக்குருவி, சிட்டு. அவள் ஒரு சிறிய பறவையாக இருந்தாலும் அவளது இதயம் மிகவும் பெரியது. அவளது கூட்டத்தில் உள்ள மற்ற பறவைகள் வேகமாக பறந்தன, பெரிய குரலில் பாடின. ஆனால் சிட்டு மெதுவாக பறந்தாள். எப்போதும் நிறுத்தி நிறுத்தி பூவுகளை காண்பாள். சிறு உயிரினங்களுக்கு உதவி செய்வாள். மரங்களைப் பற்றி, பூச்சிகளைப் பற்றி கற்றுக்கொண்டாள். நீ எப்போதும் இப்படி நேரத்தை வீணாக்குறே என்று மற்ற பறவைகள் சிரித்தன. அந்த எறும்புக்கு உதவி செய்யறதுக்கு என்ன அவசியம்? அந்த அணிலோட உணவு பிரச்சனைய கேட்கறதுக்கு நேரமா? ஆனால் சிட்டு நல்லவள். பாசம், நல்ல மனம், அதுவே என் மனத்துக்கு இருக்கிற வலிமை என அவள் நம்பிக்கை. தினமும் காலை சூரியன் எழும்பும் நேரத்தில் சிட்டு தனது பழைய மாமரத்திலிருந்து பறந்து வெளியே செல்வாள். அவளது உறவுகள், தோழிகள் எல்லாம் சேர்ந்து விதைகள், பழங்கள் தேடி பறந்தன. ஒரு நாள் மதியம் வானம் கருமையாகியது. மேகங்கள் முழங்கி இளநிலா சுழன்று புயலின் வாசகத்தை எடுத்துச் சொன்னது. புயல் வருது, அனைவரும் பதுங்குங்கள் என்ற அழைப்பை மூதாட்டி பறவைகள் எழுப்பின. அனைவரும் கூச்சலிட்டு தங்கள் கூண்டுகளுக்கு பறந்தன. சிட்டுவும் பறக்கத் தொடங்கினாள். அவள் பறந்து செல்லும் பாதையில் திடீரென்று ஒரு மெலிதான குரல் கேட்டது. உதவி, உதவி, உதவி! அவள் கீழே விழித்து பார்த்தாள். ஒரு பெரிய இலைக்குள் ஒரு சிறிய பட்டாம்பூச்சி. அதன் சிறகுகள் கிழிந்திருந்தன. கீழே வந்த சிட்டு, நீ இங்கே இருந்தால் புயல் உன்னை தூக்கிக் கொண்டு போய்விடும். நீ இங்கே இருந்தால் புயல் உன்னை தூக்கிக் கொண்டு போய்விடும் என்றாள். நான் பறக்க முடியவில்லை என பட்டாம்பூச்சி அழுதது. நான் என் தம்பிக்கு தேன்கூடு தேடி வந்தேன், ஆனா இப்போ போக முடியவில்லை. சிட்டு ஒருபோதும் யாரையும் விட்டுவிட மாட்டாள். என்னையே நம்பு, என் முதுகில் ஏறிக்கொள், நானும் உன்னை பாதுகாப்பாக எடுத்துப் போகிறேன். பட்டாம்பூச்சி தயங்கினாலும் சிட்டு கண்களில் காட்டிய நம்பிக்கையால் ஏறிவிட்டது. மழை தொடங்கியது. காற்று வேகமாக வீசியது. சிட்டு மெதுவாக பறந்து கொண்டே ஒரு சிறிய பாறைக்கருகே பறந்து வந்தாள். அங்கே இருவரும் பதுங்கினார்கள். இரவு முழுக்க புயல் வீசியது, மரங்கள் உடைந்தன. தாறுமாறாக சிற்றுயிர்கள் அலறின. ஆனால் அந்த சிறிய குகையில் சிட்டு மற்றும் பட்டாம்பூச்சி பாதுகாப்பாக இருந்தனர். அடுத்த நாள் காலை புயல் முடிந்தது. வானம் நீலமாகவும் சூரியன் வெப்பமாகவும் ஒளிர்ந்தது. சிட்டு மற்றும் பட்டாம்பூச்சி பறந்து வெளியே வந்தனர். சிட்டுவின் வீட்டாக இருந்த மாமரம் விழுந்து விட்டது. அவளது கூடும் அழிந்து போய்விட்டது. அவளது நண்பர்கள் சோகமாக வந்தனர். சிட்டு, உன் கூடு போச்சே, நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம் என சிலர் சொன்னார்கள். அந்த வேளையில் அந்த பட்டாம்பூச்சி வந்தாள், அவளது குடும்பத்துடன். இந்த சிட்டுக்குருவிதான் என் உயிரை காப்பாற்றினவள். அவளால்தான் நான் இப்போது உயிருடன் இருக்கிறேன் என்றது. பட்டாம்பூச்சிகள் வட்டமிட்டபடி பறந்தன. அவற்றில் சில இலைகள், நார், குச்சி ஆகியவற்றை கொண்டு வந்தன. சிட்டுவின் நண்பர்களும் உடன் சேர்ந்தார்கள். அதனால் ஒரு புதிய கூடு உருவானது. பழையதை விடவும் அழகானது, உறுதியானது. ஒரு பறவை சொன்னது, சிட்டு, நீ சிறியவளாக இருக்கலாம், ஆனா உன் உள்ளம் பெரியது. நீ எங்களுக்கெல்லாம் ஒரு பாடம் கற்றுத்தந்தாய். மற்றொரு பறவை சொன்னது, வலிமையும் வேகமும் மட்டும் தேவையில்லை, அன்பும் துணிவும் வாழ்க்கையில் மிக முக்கியம். சிட்டு மெதுவாக புன்னகைத்தாள். தன்னால் காப்பாற்ற பட்டாம்பூச்சி, புதிய கூடு மற்றும் நண்பர்களின் அன்பு. அவளுக்கு தேவையான பரிசு அதுவே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே டூடு டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. டூடு டிவியை தொடர்ந்து ஆதரிக்கிறதுக்காக உங்களுக்கு மிகுந்த நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.